ஒரு தமிழகத்தில் அரசியலுக்கு வர்றேன்ற ஒருத்தர் ஒருவேளை தனக்கு பவுன்சர் பாதுகாப்புக்கு வைக்கணும் அப்படின்னா தமிழகத்தில் உள்ளவங்களே வச்சுக்கலாம். ஏன் தமிழகத்தில் உள்ளவங்களை வைங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, மொழி புரியும், உடல் மொழி தெரியும், செய்கை தெரியும், இவனுடைய எல்லா விஷயங்களையுமே இவன் படிச்சவனா இருக்கான். இப்ப இவன் கீழே இருந்து தண்ணின்னு கேட்பேன், தண்ணிக்கு என்ன ஹிந்தியில அவன் என்னமோ கேட்கிறான்னு தான் சொல்லுவேன். நானும் விஜய் ரசிகர் தான், அவரை ரொம்ப பிடிக்கும். நம்ம நல்ல படங்கள்லாம் பார்ப்பேன். ஆனால் அவரை என்னால் தலைவராக ஏற்றுக்கிற முடியலை அப்படின்னா எனக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்குது. அப்போ அந்த இதில் இருந்து நான் அவரை பார்க்குறேன். எங்கள் அண்ணன் என்ன சொல்லி நம்மளை வளர்த்துருக்காரு, அரசியல் அடிப்படையான எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று. அதை ஒதுக்கி வைக்கக்கூடாது. மாணவர்கள்லேருந்து எல்லாருக்குமே அந்த ஒரு அரசியல்ன்றது வேணும். அந்த அரசியல் தெளிவு வந்த பின்னாடி விஜய் சரியான ஆளா நம்மளை ஆளை அப்படின்னு அந்த ஆள் சரியான ஆளாக இருந்தால் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நீ அந்த படத்தை பார்த்துட்டு நீ 200-300 ரூபா கொடுத்துட்டு போய் பார்க்குற. அப்போ நீ தான் முதலாளி, அவன் முதலாளி கிடையாது. புரியுது? அவன் உனக்கு தொழிலாளி. புரியுதா? நீ காசு கொடுத்து அந்த படம் பார்க்கலன்னா அந்த படம் ஓடி இருக்காது. இவ்வளவு பெரிய உச்சல் வச்ச நட்சத்திரமா வந்திருக்க மாட்டேன். அப்படியே வந்திருந்தாலும் நான் உன்னை ஆள்றேன்ற சொல்றதுக்கான தைரியம் வந்திருக்காது. அந்த தைரியத்தை ஃபுல்லா நீ கொடுக்குற. என்னுடைய இனம் ஈழத்துல சாகும்போது நீ எங்க போன? விஜய் எங்க போன? 500 ரூபா நீ கொடுத்தன்னு சொல்றாங்க. உன்னைய அடிப்பேன், உன்னைய கொல்லுவேன், உன்னைய உறிஞ்சுவேன், அட்டைப்பூச்சியா உறிஞ்சி அவன் கொளுத்து நிற்பேன். அது திராவிட கோட்பாடு. ஆனா நீ ஒழுங்கா தற்சார்போட வாழணும், தன்னம்பிக்கையோட வாழணும், தன்னுடைய சுயமரியாதையோட வாழணும்னு நின்று போராடி அதுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்கணுன்றது தமிழ் தேசிய அரசியல். இது ரெண்டு எப்படி ஒன்னாகுன்றத ஒருத்தன் கேட்க மாட்டேன்றான். இவனுக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றது அர்த்தம். அவங்கள போய் பார்த்து நம்ம பரிதாபம் பண்ணும். இந்த அறைக்கில் இதுல 22 பேர் நிக்கிறானா, அட்ஜஸ்ட் பண்ணி நிக்கிறான். அதுல முன்னூறு 2 பேர் நிக்கிறானா கூட திணறி நிற்பான். அந்த 2 பேர் கூட்டமா நிக்கும் போது அண்ணன் இப்ப உங்களை நான் கூட்டிட்டு வெளியே போகணும், அப்ப நான் ஒரு புஷ் பண்ணுவேன். தள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த நெரிசல் வந்துடும். அதுல மூச்சு திணறும். நாங்க என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம நெரிச்சோ அல்லது விலைக்கோ கொண்டு போக முடியாது. இந்த கூட்டம் இப்படியே இருக்கட்டும், அண்ணனை மாற்று வெளியில கொண்டு போகும். நாங்க மாற்று வெளியே திட்டத்தை உடனே மாத்தி வெளியில இருந்து கொண்டு போயிடும். அண்ணனை ஒத்துழைப்பாங்க. இதே இது வேற கட்சியா இருக்கட்டும், திமுகவோ அதிமுகவோ அல்லது இப்ப ஏதோ ஒரு விஜய் கட்சியோ ஏதோ ஒரு கட்சியோ ஒருத்தன் அப்படி பேசிட்டு அந்த இடத்த விட்டு காயப்படாம போயிருவானான்னு பாருங்க. இது உயிரோட கூட போக முடியாது. இது ஒண்ணுதான் ஒழுக்கத்திற்கு நாம இதை நம்ம மட்டுமே பெருமையா சொல்லல, மக்கள் அனைவருமே இன்னைக்கு சொல்றாங்க. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் பாசறையின் தலைவர் மதிப்புக்குரிய தம்பி பூமிநாதன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கம். நீங்க தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பாதுகாப்பு முழுதுக்கும் தலைமை ஏற்று நீங்க செயல்பட்டுக்கிட்டு வர்றீங்க. அண்ணனுடைய பயணங்கள் அனைத்துக்கும் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் இந்த விஜயனுடைய கொடும் துயரம் ஒன்று கரூரில் நடந்தது. அதுக்கு எல்லாரும் என்ன விமர்சித்தாங்கன்னா, பாதுகாப்பு குறைபாடு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு விமர்சித்தாங்க. அந்த துயரம் நடந்தபோது ஒரு முன்னாள் இராணுவ வீரனா, நாம் தமிழர் கட்சியின் பாதுகாப்பு பாசறையினுடைய தலைவரா நீங்கள் என்ன நினச்சிங்க? அது அந்த இறந்த 41 குடும்பங்களுக்கு என் சார்பிலும் என்னுடைய படை வீரர்களுடைய சார்பிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இது ஒரு வாய்ப்பாக நினச்சி அவங்களுக்கு அந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். 41 பேர் இறந்த செய்தி அதை நான் பார்த்தோன்னா உண்மையிலே பாதுகாப்புடைய குறைபாடு. ஒரு படை வீரனா நான் எப்படின்னா ஒரு எக்ஸர்வீஸ் மேனா அதை எப்படி பார்க்குறேன்னா, 2 விதமாக அந்த செக்யூரிட்டியை பிரிப்பாங்க. ஒன்று இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்னொன்று எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி, வெளியில் உள்ளவங்க. இப்போ எல்லையில் நம்ம நிற்கிற அந்த பாதுகாப்புக்கும் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஏன்னா இங்கே மக்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அங்கே எத்தனை பேர் வர்றாங்க, எந்த நேரத்தில் வர்றாங்க, எந்த மனநிலையில் வர்றாங்க, அந்த இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுறதுக்கு அங்கே பாதுகாப்பு படை அப்படின்றது தவறிடுச்சு.
இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படை வீரர் பாசறை அது முன்பே போய் அந்த விஷயங்கள்லாம் செய்யும். அது வேற மாதிரியான ஒரு ஒழுங்கோடு இருக்கிற ஒரு படை. ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அங்கே முன்னாடியே போயிடுவீங்க. ஆமாம், முன்னாடி போய் அங்கே வந்து நம்ம எல்லாத்தையுமே கணக்கிட்டு எந்த சைடு எத்தனை எவ்வளோ கூட்டம், எப்படி அவங்கள உட்கார வைக்கிறது, என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லிடுவோம். எங்கே அப்படி வந்து நடக்கலை. ஒரு 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 தலைவர் வர்றாரு அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு நடிகர் ஒருத்தர் வர்றாரு, அதுக்காக ஒரு ரசிகர் கூட்டம் கூடுது அங்கே. அப்போ இவங்க எதை பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் மயமாக்கப்பட்ட மக்கள் வர்றானா அல்லது ரசிக மனப்பான்மையோடு ஒரு மக்கள் வர்றானான்றதை பார்க்க முழுமையாக தவறிட்டாங்க. ஓகே, இவங்க ஏன்னா இங்கே வந்த கூட்டம் எல்லாமே வந்து ஒரு அந்த தமிழகத்தை காக்க ரட்சிக்க வந்த ஒரு தலைவனை பார்க்க போகிறோம்லாம் வரல. ஒரு திரையில் நடிக்கிற ஒரு நடிகை அந்த ஆள் வர்றாப்புல அவரை போய் பார்க்கணும், அவ்வளவுதான். அதுதான் அங்கே வந்து நம்ம ஓவரால் எல்லாத்தையுமே பார்த்தது. ரெண்டாவது வந்து அவங்க எந்த மனநிலையில் வர்றாங்க அப்படின்றதையும் வந்து இவங்க கணக்கிட தவறிட்டாங்க. எப்படின்னா எல்லாருமே வந்து டீனேஜ் தான் அங்கே வந்தவங்க எல்லாருமே. ஒரு 70% மேலே வந்து சிறு பிள்ளைகள் தான். அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம காணொலியெல்லாம் பார்க்குறோம். அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு 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 செய்கை தான் அங்கே நடந்தது. ஒரு அரசியல், தமிழக அரசியல், அதை பற்றி வந்து ஒரு கேள்வி கேட்டோம்னா விஜய் வாழ்க டிவிக்கு வாழ்கன்னு சொல்கிற ஆள்கள் தான் வந்து அங்கே இருந்தாங்க. அது அவங்கள பார்த்து நம்ம பரிதாபம் தான் படணும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்றத வந்து அந்த கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு படை வீரர் பாசறை இருக்கா அப்படின்னா அது இல்லைன்றது வந்து ரெண்டாவது அவங்க அதை தவறிட்டாங்க. ரைட்டு. ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்த அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் இருப்பாங்க, அந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சு இருக்கிறவங்க, அவங்க அதை செய்யணும். பாதுகாப்புக்கு இந்தந்த விஷயங்கள், இப்படி என்னுடைய கட்சிக்கு இந்த ரசிகர்கள் வருவாங்க, இவங்க இந்த மனப்பான்மையோட வருவாங்க, குடிச்சிட்டு வருவாங்க அல்லது குடிக்காம வருவாங்க, அவங்களுக்கு தண்ணி வேணும், அவங்களுக்கு உணவு வேணும், இது எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து கால்குலேட் பண்ணி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து போலீஸ்காரன்ட்ட சொல்லியிருக்கணும், உணவுக்கு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட உணவுகிட்ட சொல்லியிருக்கணும், தண்ணி வேணும் அப்படின்னா அந்த தண்ணிகிட்ட சொல்லியிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வந்து அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ஸ் வச்சுருக்கணும். அல்லது ஏற்கனவே அதாவது ப்ரீ பிளானாக வந்து அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இருந்திருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒரு அரக்கண்ட் ஒரு கூட்டம் தான் அது. ஒரு ஒழுங்கற்ற அன்சிவிலைஸ்டு கூட்டம் அது. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா முழுவதுமாக வந்து ஒரு 30 வருஷமாக வந்து நம்ம இதே வேலையவே செஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு நடிகர் அவர் வரும்போது ஒரு கூட்டம் கூடுறது வந்து இயல்பு தான். இங்கே ஓவியான்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு, அந்த இது பிக் பாஸில் அந்த அம்மா வந்து சரவணா ஸ்டோரில் போய் தொடர்ந்துச்சு, அங்கேயே வந்து ஒரு 50 லட்சம் பேர் கூடணுன்னு சொல்கிறாங்க. புரியுது. அந்த போன் ஸ்டார் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க சன்னி லியோன்னு ஒரு அம்மா, அந்த அம்மா வரும்போது 2 கோடி பேர் கூடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கவர்ச்சிக்காக கூடுற கூட்டத்துக்கும் ஒரு அரசியல் சிந்தனையை வாங்கணும் அல்லது அரசியலில் கற்றுக்கணும்னு சொல்கிற கூட்டத்துக்கும் வந்து வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களை பார்க்கலாம் நம்ம. ஸோ முழுக்க பாதுகாப்பு மேலே கவனம் செலுத்தாதது தான் இதுக்கு காரணம். அங்கே வந்து போலீஸ்காரவங்கள்ட்ட போலீஸ் என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு எத்தனை போலீஸ் இருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அவங்க வருவாங்க, போலீஸ்காரை வந்து இவங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிற அளவுக்கு அவங்க வந்து மேன் பவர் கிடையாதுங்க. போலீஸ்கிட்ட மேன் பவர் இல்லை. அப்போ இவங்க கிட்ட இருக்கா அப்படின்னா இவங்களும் அந்த மாதிரி ஒரு பாசறையவோ அல்லது அந்த மாதிரி ஒரு அணியவோ இவங்களும் உருவாக்கலை. அப்போ வந்து வர்றவங்களை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், அது மாவட்ட செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், கிளை, இவங்களே தானே முன் வந்து தன்னார்வத்தோடு அதை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அசம்பாவிதத்தை அவங்க தவிர்த்திருக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பாதுகாப்பின்மை ஒன்று, ரெண்டாவது ஒழுக்கமின்மை. அந்த கட்சிக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கமின்மை, ஒரு டிசிப்ளின், தன்னொழுக்கம், ஒரு செல்ஃப் டிசிப்ளின், அது இல்லாதது தான் இவங்களுக்கான காரணம். அதை தான் நான் வந்து ரொம்ப வருத்தத்தோடு அங்கே பதிவு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு பவுன்சர்ஸ் வந்து நியமிச்சிருந்தாங்க. அவங்க பாதுகாப்பு இல்லையா? அது இல்லை. இப்போ அவங்க நான் கேள்விப்பட்ட வரையில் வந்து அந்த பவுன்சர்ஸ் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்றது தான் வந்து நான் ஹரியானா பஞ்சாப் சைடு இருந்து தான் அந்த பவுன்சர்ஸ் கொண்டு வராங்க. ஒரு தமிழகத்தில் அரசியலுக்கு வர்றேன்ற ஒருத்தர் ஒருவேளை தனக்கு பவுன்சர் பாதுகாப்புக்கு வைக்கணும் அப்படின்னா தமிழகத்தில் உள்ளவங்களே வச்சுக்கலாம். ஏன் தமிழகத்தில் உள்ளவங்களை வைங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மொழி புரியும்.
உடல் மொழி தெரியும், செய்கை தெரியும், இவனுடைய எல்லா விஷயங்களையுமே இவன் படிச்சவனா இருக்கான். புரியுது. அந்த பவுன்சர்ஸ் இப்ப இவன் கீழ இருந்து தண்ணின்னு கேட்பான், தண்ணிக்கு என்ன ஹிந்தியில அவன் என்னமோ கேட்கிறான்னு தான் சொல்லுவான். ஆமா ஆமா. அப்ப அது இப்ப அங்க அண்ணன் ஒரு தலைவர் பக்கத்துல இருக்கிற பவுன்சருடைய வேலை அங்க வர்ற கூட்ட கும்பல்லவர்களை வந்து தவிர்த்து கொண்டு போறது மட்டும் இல்ல, கூட்டத்தில இருந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன் வருதோ அதை கன்வே பண்றது அவனுடைய வேலையா இருக்கணும். புரியுது. அது பவுன்சர் பண்ண மாட்டான். ஏன்னா அவருக்கு வந்து பெய்டு லேபர்ஸ், அவங்க காசு கொடுத்து ஒரு பாதுகாப்புக்காக நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்க கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கிறது தவறு. ஏன்னா இப்போ நான் காசு கொடுத்து என்னை பாதுகாக்கணும்னு சொன்னேன்னா எனக்கு ரசிகர்கிட்டையோ அல்லது என்னோட அரசியல் வந்திருக்கிற தொண்டர்கள்ட்டையோ அவனுக்கு எந்த விதமான கனெக்டுமே இருக்காது, கமிட்மெண்ட் இருக்காது, அந்த கனெக்ட் இருக்காது, அந்த மொழி இதே இருக்காது. அவனுக்கு முழுக்க முழுக்க நான் தான் தெரிவேன், இவரை எப்படியாவது கொண்டு போகணும், இவரை எப்படியாவது நான் காப்பாற்றி கொண்டு போகும்போது ஒரு 4 பேர் நசுங்கி விட்டேன் அப்படின்னா கூட அவங்க கவலைப்பட மாட்டேன். அதுதான் அங்கே வந்து நடந்துச்சு. ஒரு பாலத்தில் நடந்து வர ஒரு சின்ன பையனை பிடிச்சி தூக்கி வெளியே போட்டேன் அந்த பையன், அந்த பவுன்சர்ஸ்க்கு அது கூட வைரல் ஆச்சு. அப்ப வந்து இதே வந்து ஒரு தவறான விஷயம். ஒரு நீ பாதுகாப்புக்கு ஒரு ஆளை வச்சுக்கிற அப்படின்னு சொன்னா அவன் உன் மொழி தெரிஞ்சவனை வை. புரியுது. அப்புறம் வந்து இவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், ஹரியானா பஞ்சாப்ல எப்படி ஹேண்டில் பண்றானோ அது மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நம்ம தமிழகத்துக்கும் உள்ள எல்லாமே மாறுபட்டது, உளவியலே மாறுபட்ட உளவியல். புரியுது புரியுது. அப்படின்றப்ப அதுவே ஒரு தவறான விஷயம். அதையும் அவங்க தப்பா செஞ்சிருக்காங்க. புரியுது புரியுது. அப்போ ஒட்டுமொத்தமா அந்த டிவிகேனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து தவறானது தான். ஆமாம், வேற என்ன, அவங்க வந்ததே தவறு தான். அப்புறம் இதுக்கு வர்றாங்க. அது வந்துட்டு அப்புறம் 41 நாள் கழிச்சு, 41 பேர் செத்து 40 நாள் கழிச்சு அந்த குடும்பத்தில் போய் இலவு கேட்க, நம்ம மதுரை சைட்லாம் வந்து இலவு கேட்க போகணும் அப்படின்னா பொதுவாக தமிழர்களுடைய மரபு அறம். அங்கே போய் என்ன ஒருவேளை ஒன்று உங்களுடைய அந்த துக்கத்தில் அன்னைக்கு பங்கெடுக்க முடியலை அப்படின்னா வீட்டுக்கு போய் அதை அவங்க துக்கத்தை பரிமாறிக்குவாங்க. இவர் ஒரு ரூமில் உட்காந்துட்டு அவங்கள வர சொல்லி இது பண்ணி ஒரு அம்மாலாம் காசை தூக்கி மூஞ்சில எழுஞ்சிட்டு போயிருக்காது. அந்த நிகழ்வுலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வெளியே ஏதாவது சொல்லணும். இவர் பல விஷயத்த சொல்லவே இல்லையே. ஏன் வந்து நான் உங்களை சந்திக்கல அந்த விஷயத்த சொல்லலை. புரியுது. பத்திரிகையாளர்கள் வந்து கூப்பிடுறாங்க, 30 பேர் செத்து போயிட்டாங்க விஜய் என்ன ஆச்சுன்னு அதை வந்து இவர் சொல்லலை. என்னன்னு அதை வந்து இப்ப சொல்லியிருக்கணும். ஒரு கூட்டம் போட்டாரு, சொல்லியிருக்கணும். இது என்னன்னா இதை ஃபுல்லாவே வந்து அந்த தம்பிகள் வந்து புரிஞ்சுக்கிறணும். முதல் யார் இவரு, நம்மளால் ரசிக்கப்படுபவரா அல்லது நம்மளை ஆள்றதுக்கு இந்த ஆள் தகுதியானவரான்னு முதல் இந்த பசங்க யோசிக்கணும். நம்ம ரசிக்கிறோம், நானும் விஜய் ரசிகர் தான், அவரை ரொம்ப பிடிக்கும், நம்ம நல்ல படங்கள்லாம் பார்ப்பேன். ஆனா அவரை வந்து என்னால் தலைவராக ஏற்றுக்கிற முடியலை அப்படின்னா எனக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கு. அப்போ அந்த இதுல இருந்து நான் அவரை பார்க்குறேன். நான் வளர்ற பிள்ளைகிட்ட நான் வந்து என்ன சொல்றேன்னா அரசியல்ன்றது முக்கியம். ஏன்னா எங்க அண்ணன் என்ன சொல்லி நம்மளை வளர்த்துருக்காரு, அரசியல் வந்து அடிப்படையான எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று. அதை ஒதுக்கி வைக்கக்கூடாது. மாணவர்கள்ல இருந்து எல்லாருக்குமே அந்த ஒரு அரசியல்ன்றது வேணும் அப்படின்னு நான் பெர்சனலாக அவங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன வேலை செய்யறீங்க, படிக்கிறீங்களா, நல்லா படிங்க. அந்த படிப்போட சேர்ந்து ஒரு அரசியலை கத்துக்குங்க. அந்த அரசியல் தெளிவு வந்த பின்னாடி விஜய் வந்து சரியான ஆளா, நம்மளை ஆள்றவனுக்கு நம்மளை ஆளை அப்படின்னு அந்த ஆள் சரியான ஆளா இருந்தா நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அரசியல் புரிதலோட பாடுங்க. சிம்ரனோட விஜய் வந்து நல்ல நடனம் ஆடினாரு, அதனால அவர் எனக்கு பிடிக்கும், அதனால ஓட்டு போடுறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த சிம்ரனோட ஆடுறதுக்கு, சிம்ரனோட பாடுறதுக்கு அவருக்கு நீங்க காசு டைரக்டர் காசு கொடுத்துருக்காரு. நீ அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நீ 200-300 ரூபாய் கொடுத்துட்டு போய் பாக்குற. அப்போ வந்து நீ தான் முதலாளி, அவன் முதலாளி கிடையாது, அவன் உனக்கு தொழிலாளி. புரியுதா? நீ காசு கொடுத்து அந்த படம் பார்க்கலன்னா அந்த படம் ஓடி இருக்காது, இவ்வளவு பெரிய உச்சல் வச்ச நட்சத்திரமா வந்திருக்க மாட்டான். அப்படியே வந்திருந்தாலும் நான் உன்னை ஆள்றேன்ற சொல்றதுக்கான தைரியம் வந்து வந்திருக்காரு. அந்த தைரியத்தை ஃபுல்லா நீ கொடுக்குற. ஏன் கொடுக்குற? சினிமாக்காரங்க அரசியலுக்கு வர வேணாம்லாம் நம்ம சொல்லலவா, எல்லாருமே வரணும். ஆனா எப்படி நீ வர்ற அப்படின்றது என்ன புரிதலோட வர்ற. என்னுடைய இனம் வந்து ஈழத்துல சாகும்போது நீ எங்க போன? விஜய் வந்து எங்க போன? நீ 500 ரூபா நீ கொடுத்தன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 500 ரூபா ஏதோ ஒரு டொனேஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற நடிகர்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுத்த போது இவர் வந்து அந்த ஈழ பிரச்சனைக்கு வெறும் 500 ரூபா மட்டும் கொடுத்து அந்த 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 செயல்பாட்டையே நக்கல் அடிக்கிறது மாதிரி, கிண்டல் அடிக்கிறது மாதிரி போனார். கடைசி அந்த 2009 ஈழத்தில் என்ன நடந்ததுன்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீ பேசு. அந்த அரசியல் அந்த இடத்துல நீ என்னவா நிக்கிற? அந்த போர் நடந்துச்சு, போர்ல கொத்தா எங்களை கொண்டாங்க. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட எல்லா வெடிகுண்டுகளையும் அங்கே போட்டு எங்களை கொண்டாங்கல்ல, அதுல உன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத வந்து நீ நின்று பேசு. புரியுது. அந்த அப்போ 2009 பாஜக என்ன செஞ்சிச்சு
அது எனக்கு பிடிக்கல, அது என்ன செஞ்சுச்சுன்றத பேசு. காங்கிரஸ் எப்படி உதவுச்சு அப்படின்றத பேசு. கலைஞர் என்ன செஞ்சாருன்றத பேசு. கலைஞர் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு எதிரி, கொள்கை எதிரி, கோட்பாடு எல்லாத்தையுமே சொல்றது உன்னுடைய கோட்பாடு என்ன, முதல் அதை சொல்லு. உன் கோட்பாடு என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அரசியல் புரிதல் இல்லாதவங்க. தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. எங்க தபு அன்னை வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. காடு மலைகளை வெட்டி விற்பது வந்து திராவிட கோட்பாடு, அதை கட்டி காப்பது வந்து தமிழ் தேசிய கோட்பாடு. 2 வரியில் வந்து எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு தான் படிச்சேன். அது இதுதான் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் உள்ள வித்தியாசம். உன்னைய அடிப்பேன், உன்னைய கொல்லுவேன், உன்னைய உறிஞ்சுவேன், அட்டைப்பூச்சியா உறிஞ்சி அவன் கொளுத்து நிற்பேன், அது திராவிட கோட்பாடு. ஆனா நீ ஒழுங்கா தற்சார்போட வாழணும், தன்னம்பிக்கையோட வாழணும், தன்னுடைய சுயமரியாதையோட வாழணும்னு நின்று போராடி அதுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்கணுன்றது தமிழ் தேசிய அரசியல். இது 2 எப்படி ஒன்னாகுன்றத ஒருத்தன் கேட்க மாட்டேன்றேன். அந்த பசங்க இந்த பசங்கிட்ட கேட்கும் போது சிம்ரனோட நல்லா ஆடினாருன்னு சொல்றேன். ஆனா இவனுக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றத அர்த்தம். அவங்கள போய் பார்த்து நம்ம பரிதாபம் தான் படுறோம். புரியுது. பாதுகாப்பு குறைபாடை வந்து பவுன்சர்களை வைத்து நிவர்த்தி செய்யவே முடியாதா? ஒரு பொழுது முடியாது. பவுன்சர்ஸே கிடையாது இங்கே. ஏன் அப்படின்னா பவுன்சர்ஸ் வந்து சம்பளம் வாங்குறவங்க. நான் வந்து நாம் தமிழர் கட்சியவே சொல்றேனே, நாம் தமிழர் கட்சியில முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பாசறை அப்படின்றது வந்து இந்தியாவிலேயே வந்து எக்ஸர்வீஸ் மேன் விங்குன்றது எதுவுமே கிடையாது. எந்த கட்சிக்குமே கிடையாது. பாதுகாப்பு படை அங்கிருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்து அங்க ஒரு அரசியல் இயக்கத்துல சேர்ந்து ஒரு அரசியலா வந்து இது பண்றது வந்து யாருமே கிடையாது. இப்ப நம்ம வந்த பின்னாடி வந்து நம்ம அரசு அண்ணன்ட்ட கேட்டோம்னா சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் அந்த பேரை முதற்கொண்டு சொல்லி தொடங்கி வைக்கிறாங்க. அது பண்ணோன்னா நம்மளுக்கு முதல் ஒரு கேள்வி வந்தது வந்து ஒரு எமர்ஜிங் லீடர் தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு கொள்கை கோட்பாடோட ஒரு பிடிமானத்தோடு இருக்காங்க. யாரிடமும் வந்து சோடை போகாத ஒரு அரசியலை வந்து முன்வைக்கிறாங்க. மக்களை வந்து இந்த திராவிட கும்பல்கிட்ட இருந்து, இந்த திராவிட பேய்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு முழு பூசாரித்தனத்தை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பல எதிர்ப்புகள் அதிகமாக வரும். நம்ம அரசியல் பண்ணுவோம், அரசியல் பேசுவோம், அண்ணங்கிட்ட தான் இருக்கும், அது பண்ணுவோம். அது போக வந்து இந்த பாதுகாப்பு கூட்டம் கும்பல்ல இருந்து வேணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை முறையாக வந்து நம்ம செஞ்சோம் கட்சிக்கு ஏற்ற மாதிரி. 2வது நாம் தமிழர் கட்சியில் பாதுகாப்பு நம்ம பார்க்கறது அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையான விஷயம். ஏன்னா இங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள்லாம் வந்து இருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, நீங்களும் அது கட்சியுடைய ஒரு தலைமையில் இருக்கிறவங்க. அங்கே வந்து சாராய நெடி இருக்காது, சிகரெட் புகை இருக்காது, வேற எந்த விதமான போதை பழக்கங்களும் இல்லாத ஒழுங்கோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள். மதுரையில இருந்து வர்றவங்க இந்த பாக்ஸ் போட்டிருப்போம், அங்க போய் உட்காந்துருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்களா போய் உட்காந்துருவாங்க. அப்ப அதை வந்து இது இவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒழுங்கை கொண்டு வந்திருப்பாரு. புரியுது. 2009 இருந்து மக்களை, இளைஞர்களை அரசியல் படுத்துறாரு. அது போக வந்து ஒரு தன்னொழுக்கத்தையும் அவங்க கிட்ட வந்து வளர்ச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு தலைவர் இவர். இங்கிட்டு இவரை பார்க்குறோம், அது தெரியுது, அப்பட்டமா தெரியுது. இப்போ வந்து தமிழக மக்கள் முன்னாடி அமனப்பட்டு போய் தான் நிற்கிறாரு. அம்பலப்பட்டுட்டாரு விஜய் அமனப்பட்டு. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பாசறையில் வந்து எக்ஸர்வீஸ்மேன் இருக்காங்க. இளைஞர்கள் தன்னார்வத்தோடு வந்து நம்ம வந்து அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி போயிடுவோம். அண்ணன் எந்த வழியில் வர்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம கூட்டிகிட்டு போகும்போது கட்சியோடைய தலைவர்கள் யாரும் அங்கே இருக்கிறவங்க இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்கிறது அண்ணா இங்கிட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கே தெரியும், சரி பூமி சொல்கிறேன், இப்போ இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சோன்னா நீங்கள் அந்த இது வந்து அவங்கள்ட்ட அந்த கனெக்ட் இருக்காது. அப்போ பாசறை இது வந்து நானே வந்து பார்த்துருக்குறேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது அல்லது நிறைய பேர் கூடுகிற ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகாலையிலேயே வந்து பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய தம்பிகளோடு நீங்கள் அங்கே வந்து பயிற்சி எடுக்கிறது, அங்கே வந்து பொறுப்பாளர்களோடு திட்டமிடுறது, இந்த வேலைகள்லாம் வந்து செய்கிறீங்க. இது போலலாம் செஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், செஞ்சுருக்கணும். முதல் அங்கே செய்கிறதுக்கு இதே இல்லை. அவனுக்கு ஒருத்தனுக்கு பஞ்சாபி தெரியும், இன்னொருத்தனுக்கு ஹரியானா தெரியும், இன்னொருத்தனுக்கு ஒரிசா தெரிகிற பவுன்சரை வச்சுட்டு அவன் எப்படி போய் வந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசுவான்? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுது. அந்த கட்சியோட ஒரு பிடிப்பில்லாதவர்கள் அவங்க கட்சிக்கு அதுக்கும் சம்மந்தம் முடியாது. அவங்க 8 மணி நேர ஊழியர்கள். அவங்க வந்து எப்படி ஒரு கிரௌட வந்து அவங்க கிரௌடு வந்தா என்ன, வராட்டி என்ன, கிரௌட்ல செத்தா என்ன, அதுதானே அவனுடைய இது. இவனுக்கு வந்து அந்த மாதிரி 8 மணி நேர ஊழியம் அப்படி நினைக்கிறது இல்லையா? இல்ல அப்படி இல்ல. நம்ம ஒரு கட்சியாவே வந்து இப்ப இளைஞர் பாசறை இருக்கு, சுற்றுச்சூழல் பாசறை இருக்கு, மற்றபடி மகளிர் பாசறை இருக்கு, வீரத்தமிழ், இந்த பாசறை மாதிரி நம்மளுடைய ஒரு பாசறை. சரி, இப்ப ஒரு சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்னா அவங்களுடைய ரோல் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ரோல் அங்க.
அந்த குடி தண்ணீர் பொறுப்பெடுத்துக்கிறாங்க, அங்க வந்து தூய்மை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 4-5 மணி நேரம் அங்க வேலை செய்யறாங்க. ஆமா ஆமா. இப்ப நம்ம இப்ப ஒரு பெரிய மாநாடு நடக்குதுன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வந்து எவ்வளவு வேலை இருக்கோ அதை விட சற்றும் குறையாத வேலை வந்து சுற்றுச்சூழல் பாசறை இருக்கு. ஏன்னா அப்ப வந்து அதுல உள்ள மாநில தலைவரோ மாநில செயலாளர்கிட்டயோ நம்ம கம்யூனிகேட் பண்ணி பேசி எப்படி திட்டமிடுறது, என்ன செய்யறீங்க, எங்க வைக்கிறீங்க, இப்ப தண்ணி வேணும் ஒருத்தனுக்கு அப்படின்னா டப்பு நம்ம வந்து கருப்பு உடை போட்டு நிற்கிற ஒரு அடையாளப்பட்ட உடை, அது உடனே வந்து தண்ணி எங்க இருக்குன்னு கேட்பேன். அப்ப அவங்க எங்க என்ன செய்யறாங்களோ அதை நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த ஒழுங்கெல்லாம் வந்து இயற்கையாவே நம்மள்ட்ட வந்து அமைஞ்சிருச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து அங்க எப்படி எதிர்பார்க்க முடியாது அங்க. புரியுது. அப்ப அதுதான் வந்து முழுக்க தைரியமா இப்ப ஒரு பெண் பிள்ளைக்கே ஒரு உதவி ஒண்ணு வேணும்னா தைரியமா பாதுகாப்பு பாசறை தம்பி அங்க நிக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம். அது வந்து நாங்களே சொந்தமாவே எங்களுக்கு அந்த ஒரு அனுபவங்கள்லாம் உடனே அதை செஞ்சு கொடுத்தோம். ஆமா. ஒரு வாகனம் வந்து போக முடியாது, அப்போ அதுக்கான வாகனங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன ஒரு நேச்சுரல் கால் அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு பெண் பிள்ளைய வந்து கேட்க தயக்கப்படுங்க, அதை வந்து யதார்த்தமாவே நம்மகிட்ட சொல்றது மாதிரி எங்க அப்படின்றது மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு முன் அனுபவங்கள்லாம் இருக்கு. அதனால தங்கச்சிகள் வந்து வர்றவங்க அண்ணா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட பிறந்த சகோதரனா தான் வந்து நம்மள அண்ணன் தம்பிகளா அதுதான் நம்ம கட்சியிலும் இருக்கு. சிறப்பே அதானே நம்ம சிறப்பு. சரி, இப்போ என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட மாநிலத்தவர்களுடைய வருகை வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். இந்த சூழ்நிலையில் அவர்கள் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் சீமானை மட்டும்தான் எதிரியை பார்க்குறாங்க. நம்மளை இந்த நிலத்தில் இருந்து வெளியேற்றி விடுவான், விரட்டிடுவான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு 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 ஊடக இதுல பாத்திருப்பீங்க, சீமானை பத்தி யாருன்னு கேட்கிற போது அவன் சொன்னா சீமான் டேஞ்சரஸ் அப்படின்னு அவன் சொல்றான். அதைத்தான் அண்ணனும் சொல்றாரு. எனது கட்சி வெற்றி அடைஞ்சு அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கும் போதே வடநாட்டுக்காரன்லாம் மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில அவருக்கான உயரிய பாதுகாப்பை நீங்க, அதாவது நம்மளை வந்து இங்க தமிழகத்துல நான் வாழ்ந்ததை விட வந்து அதிகமா வந்து வட மாநிலங்கள்ல வாழ்ந்திருக்கீங்க. அவங்களுடைய உளவியல் எனக்கு நல்லாவே தெரியும். சிறப்பு. அவங்க வந்து எப்படிப்பட்ட நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், எதுக்கு ரியாக்ட் பண்ணுவான்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரி. ரெண்டாவது அவனை முகத்தை பார்த்து இவன் வடமொழிக்காரனா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆற்றல் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் அவங்களுடைய பழகிட்டோம் வச்சுட்டோம். ஈவன் வந்து ஒரிசா மகாராஷ்டிரால உள்ளவங்களுடைய முகத்தோற்றம் நம்மளை ஒத்து இருக்கும். ஆமா, ஈவன் பீகாரிஸும் ஓரளவு நம்மளை ஒத்து இருக்கும். ஆனா அவன்கிட்ட இருந்து கூட நம்ம வந்து அதை நான் கண்டுபிடிச்சிருவேன், இவன் பீகாரியா, நான் அவன் பேசுற மொழியில கண்டுபிடிச்சிருவேன், அவனுடைய தோரணை அவன் நடை உடை பாவன்ல கண்டுபிடிச்சேன். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம ரொம்பவே வந்து கவனமா இருக்க வேண்டிய கட்டாயம் தான் அது இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை வருதுன்னா ஒதுங்கி நிற்போம். வீட்டில் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்கு சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆம்பளையால் அந்த வீட்டில் இல்லைன்னா அவங்க போய் என்னன்னு கேட்க மாட்டோம். ஆனால் அதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியாது. அவன் பொம்பளையால் இருந்தால் பொம்பளையால் அடிக்க அசால்ட்டாக கையை வச்சு அடிப்பான். புரியுது. இப்போ இது பொம்பளை பிள்ளையாச்சே இதை இப்படி இது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒழுக்கம்லாம் அவனுக்கு இருக்காது. அப்படி அவன் சொன்ன அந்த வார்த்தை வந்து நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இப்போ உருவாக்கி, சீமான் அப்படின்னு பேரை சொல்லிட்டு டேஞ்சர் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் அறிவுறுத்துச்சு. அது நம்ம கவனமாக தான் இருக்கும். புரியுது. இப்போ எப்படி அதுக்கான முன் ஏற்பாடுகள்லாம் நீங்கள் என்ன கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சம் பயிற்சிகளும் கொஞ்சம் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது என்ன வந்து நம்மளுக்கு அப்படின்னா, நாங்கள் தான் எங்களுக்கு ஆயுதம். ஏன்னா நம்ம கையில் வந்து எந்த விதமான ஆயுதமும் இல்லை. சரி. அப்படின்றப்போ வந்து நம்மள் தான் நம்மளுக்கான ஆயுதம். அண்ணனை பாதுகாக்கணும். அது தன்னுயிரை வந்து ஒன்றுமே நினைக்காம நிற்கணும். அங்கே அப்படி நிற்கக்கூடிய தம்பிகளை மட்டும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரங்களை அதிகப்படுத்திக்கலாம், அன்னைக்கு கூட இருக்கிற நேரங்களை நம்ம அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி ஒரு தகவல் வருது அப்படின்னு தெரிஞ்சு வந்து நம்ம காவல்துறைக்கு தகவல் கொடுக்கலாமே. இந்த மாதிரி இருக்கு, ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, கொஞ்சம் என்னன்னு கவனமாக பாருங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை மீறி வரும்பொழுது நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணணுமோ அப்படி. இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி பெரும் கூட்டங்கள் நடத்துகிற போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் என் போன்றவர்கள் எல்லாம் சந்திச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய பாய்ஸுக்கு, எங்களுடைய காவலர்களுக்கு எந்த வேலையும் இல்லாம பண்ணிட்டாங்க உங்களுடைய பாதுகாப்பு பாசறை அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி உங்களை யாராவது சந்திச்சு சொல்லியிருக்காங்களா? ஆமா, நம்மளுடைய நண்பர் அவரு கூட ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ டிஎஸ்பியா இருக்காரு, செய்யாரு இதுல.
அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, ம். நானும் வந்து ரிட்டையர்டுக்கு அப்புறம் அப்படின்னாரு. அப்போ நம்ம இந்த ஒரு சுரண்டை பக்கம் வந்து தான் ஒருத்தர் சொன்னார், இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவீங்கன்னு தெரியல, ஆனால் அசால்ட்டாக அண்ணனை கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வந்து நம்ம கொஞ்சம் பயிற்சி இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு அது வந்து அந்த ஒரு அன்னைக்கு கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணிடுவோம். புரியுது, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவோம், அல்லது ஒழுங்குபடுத்த முடியலை அப்படின்னா மாற்று வழி, மாற்று ஏற்பாடுகள் அப்படி பண்ணுவோம். அதுதான் அவன் அங்கே பண்ண தவறுனா தான் அந்த அளவுக்குல நீங்கள் சொல்லணும். இப்போ ஒழுங்குபடுத்த முடியலை அப்படின்னா இந்த அறைக்கில் வந்து 20 பேர் நிற்கலாம்ன்றப்போ இடத்துல 22 பேர் நிற்கிறான்னா அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிறான். அதுல முன்னூறு 2 பேர் வந்து நிக்கிறானா கூட திணறி நிற்பான். அந்த 2 பேர் கூட்டமா நிற்கும் போது அண்ணன் இப்போ உங்களை நான் கூட்டிட்டு வெளியே போகணும், அப்ப நான் ஒரு புஷ் பண்ணுவேன், இப்படி தள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த நெரிசல் வந்துடும். புரியுது. அதுல வந்து மூச்சு திணறும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நம்ம வந்து நெரிச்சோ அல்லது விலைக்கியோ கொண்டு போக முடியாது, புரியுது, இந்த கூட்டம் இப்படியே இருக்கட்டும், ஆனா நம்ம மாற்று வழியில கொண்டு போவோம்ட்டு நாங்க வந்து மாற்று வழியை திட்டத்தை உடனே மாற்றி வெளியில இருந்து கொண்டு போயிடும். அண்ணனை ஒத்துழைப்பாங்க அதுக்கு. அப்படி அந்த மாதிரி வந்து அங்க செய்யக்கூடிய ஆட்கள் வேணும். இது போலீஸ் வந்து சிரத்தை எடுக்க செய்யுமா அப்படின்னா அவங்களுக்கு மேன் பவர் இல்லை. அவங்களுக்கு அவங்க சொன்ன இதவே வந்து இவங்க கேட்கல அப்படின்றப்போ வந்து எப்படி அவங்க ஓரளவு பண்ணுவாங்க. அவங்க வந்து நீங்க திட்டமிடுறது மாதிரி முன்கூட்டியே திட்டமிடுறது கிடையாது. அவங்க ஆன் ஸ்பாட்ல வந்து நிக்கிறவங்க தேவை. அவங்களுக்கு கூட்டமோ ஏதோ ஒன்று இவங்களை அப்படி நெரிச்சும் போது அவனுக்கு நெஞ்சு வலிக்கும், அது வலிக்கும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையற்றதா நினைப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தேவை, நம்ம வந்து சரியா. நீங்க உண்மையாவே அது குறித்து இல்லாம கவலைப்படுறீங்க. ஆமா ஆமா, கூட்டத்துக்குள்ள தம்பிங்க வந்து நெரிசல் பட்டுருவாங்க, ஆமா, அவங்கள தள்ளக்கூடாது. ஆமா, தள்ளுனா தள்ள முடியாது, ஏன்னா இடமே இல்லை. புரியுது. தள்ளுனா அவங்க அவஸ்தைப்படுவாங்க, ஏதாவது ஒரு மரணமோ ஏதோ ஒன்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம கணிச்சிருவோம். அப்ப இந்த இடத்துல வந்து கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு நம்ம தள்ளும் போது அவங்களும் தள்ளுவாங்க, அப்ப நம்ம அதிகமான ஃபோர்ஸ் கொடுப்போம். புரியுது. அதுல வந்து அவங்க பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால மாற்று வழிகளை ஏற்படுத்துவோம். டப்புன்னு இப்ப நீங்க இவ்வளவு பர்ஃபெக்டா சொல்றீங்க, இதே சிந்தனையோட தான் உங்க கூட இருக்கிறத படையில இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆமா 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 ஆமா, அது வந்து அந்த சைட்ல அந்த பார்வை மொழியிலேயே எல்லாமே நடக்கும். அண்ணன் முடிக்க போறாருன்னா வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க கைய செய்யல, இந்த உடலா செய்யல, இதுல வந்து ஒரு மொழி கம்யூனிகேட் பண்ணுவோம். அது பண்ணின உடனே வந்து சரி, ஏன்னா நான் இங்க நிக்கிறேன், அங்க போய் அதை செஞ்சுட்டு வெளிப்பண்றேன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது தம்பிகள் அங்க இருக்கும் போது அந்த ஒரு கடைசி ஒரு 10 நிமிஷம் நானும் வெளியே போயிருவேன். வெளியே போய் எந்த வழி இருக்கு, இங்க இருந்து இந்த கூட்டத்தை வந்து விலக்கி கொண்டு போயிடலாமா அல்லது மாற்று வழி ஏற்படுத்தலாமா அப்படின்றத பார்த்து, ஒருவேளை முடியாது அப்படின்னா வந்து மாற்று வழியை உடனே ஏற்படுத்தி அந்த சைடு இருந்து கூட்டு போவோம். இதை செய்யணும். அது நல்லது. சரி, இப்போ இவ்வளவு ஒரு வித நெருக்கடி இந்த தேர்தல் நேரத்தில் இருக்கு அப்படிங்கிறத அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட நீங்க பேசியிருக்கீங்களா? இல்லை, இன்னும் இப்போ இன்னொரு 8 மாதம் இருக்கு. போன முறை அப்படின்னா வந்து நம்ம ஒரு திட்டம் போட்டு நம்ம பயணித்தோம். இந்த முறை வந்து வேற மாதிரியான ஒரு திட்டங்களை போட்டு, போன தடவை விட இந்த தடவை நெருக்கடி இருக்கும். அதை நீங்க உணர்றீங்களா? அரசியல் ரீதியாக வந்து நெருக்கடி இருக்கும், அதை வந்து நம்ம உணர்றோம். அது நம்மளுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம எந்த விதமான மாற்றமே இல்லாமல் இருக்கும். புரியுது. அதை பற்றி நம்ம கலந்தாய்வுகள் போட்டு இந்த தலைவர் இப்போ நிர்வாக குழு போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு இலகுவாக இருக்கு நம்ம தொடர்பு கொள்றதுக்கு. இப்போ அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு. புரியுது. அப்போ 2026 தேர்தல் சூழலை அந்த பாதுகாப்பு பாசறை வந்து எளிமையா கையாண்டுரும். ஆமா ஆமா, அதனால அந்த சூழலை வந்து அரசியல் சூழலையும் வந்து நம்ம படிக்கணும். அப்பதான் வந்து அந்த பாதுகாப்புன்றது வந்து கரெக்டா இருக்கும். சரி, இப்போ அரசியல் சூழல்னா இப்போ வந்து மாற்றுக் கட்சிகள் என்ன செய்வான், இந்த ஈரோட்ல எல்லாம் வந்து அவங்க பண்றதெல்லாம் நம்மளுக்கு முதவே தெரிஞ்சுதான் நம்ம வந்து சரியா நின்றோம். நம்ம அங்கே போய் பேசும்போது அவங்க சத்தம் போட்டது வச்சது அதெல்லாம் வந்து அதை வந்து செஞ்சோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. புரியுது. அரசியல் ஓரளவு புரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இருந்தாலே நம்ம வந்து இருக்கணும். சும்மா போய் பவுன்சர் மாதிரி நிற்கிறது அப்படின்றது வந்து அது அந்த பசங்களுக்கு இவர் யாருன்னே வந்து அவருக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் அப்படின்னு அந்த பையங்களுக்கு தெரியும். அதனால வந்து ஒரு ஆக்டருக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுப்பானோ அதை கொடுக்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கட்சியினுடைய பாதுகாப்பு பாசறையினுடைய தலைவரா என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்து தன்னொழுக்கத்தை தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுவரையும் ரசிகர்களாக தான் அவன் இருக்கான். அவனை என்னைக்கு உங்களுடைய அரசியல் கட்சின்னு சொல்ற கட்சிக்கு தொண்டர்களாக போறீங்க. தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. தொண்டை அப்படின்னு சொல்றவன் வந்து ஒரு தலைவனை, அவனுடைய அரசியலை, அவனுடைய கோட்பாடை, அவனுடைய சிந்தனைகளை உள்வாங்கி ஒருவேளை உங்களை விமர்சிக்கக்கூடியவனா கூட இருக்கலாம், கிரிட்டிசைஸ் கூட பண்ணலாம். தொண்டை பண்ணுவான்.
ஏற்றுக்கொள்ளக்கூடியவனு இருப்பான். அது எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் நாம் தமிழர் கட்சி பார்த்து கடந்து போயிருக்கு. அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்றதையும் தமிழக மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு அப்பட்டமாக வந்து தெரியுது, நீங்கள் வந்து அரிதாரம் பூசிய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த அரிதாரத்தை கலைச்சிட்டு உண்மையான அரசியல்வாதியாக வாங்க, என்ன கோட்பாடுன்றதை விளக்குங்க. பாரதிய ஜனதா உங்களுக்கு என்ன உறவுன்னு சொல்லுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு என்ன உறவுன்னு சொல்லுங்கள். இது வந்து கொள்கை எதிரின்றீங்க, அது கோட்பாட்டு எதிரின்றீங்க. ஆனால் ரெண்டுமே இல்லைன்றது நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுது. உங்கள் ரசிகர்களுக்கு சொல்லுங்கள் அதை. புரியுது. அவங்க விமர்சிக்கட்டும் உங்களை ஒரு தலைவராக அரசியல் கட்சியாக அவங்க ஏற்றுக்கிறட்டும். அப்படி உங்களை அரசியல் கட்சிக்காரனா அரசியல் கட்சியுடைய தலைவரை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி சேட்டைகள் பண்ண மாட்டாங்க, நடு ரோட்டில் உட்காந்து குடிக்க மாட்டாங்க. ஒரு நிருபரை, ஒரு இந்தியாவிலே அறியக்கூடிய ஒரு நிருபருடைய தோளில் துண்டை போட்டு ஒரு சின்ன பையன் இழுத்துட்டு போகிறேன் அப்படி இழுத்துட்டு போக மாட்டாங்க. புரியுது. அவங்கள்ட்ட என்ன மரியாதையை கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். தன்னொழுக்கம்னா என்னன்னு தெரியும். அரசியலுக்கு வர்றதுக்கு வந்து தன்னொழுக்கம் ரொம்ப முக்கியம். தலைவன் உனக்கு முக்கியம். தம்பி, பாதுகாப்பு குறித்து அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? இப்படி ஒரு பாசறை வந்து இன்னொரு கட்சியில் ஏற்படுத்த முடியுமான்றது எனக்கு தெரியலை. அதாவது நாம் தமிழர் கட்சி போல ஏற்படுத்த இடம் இதை வந்து முழுசாக நேரடி அண்ணனுடைய நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு பாசறை இது நாம் தமிழர். இதில் ஏது வந்து சிறு அளவு, அதாவது 0% குறை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நம்ம பயணிப்போம். சரி, அந்த மாதிரி அங்கே இருக்குமா அப்படின்றது முதல்ல தெரியலை எனக்கு. ஒருவேளை இந்த மாதிரி பவுன்சரை வச்சு நீ டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச அப்படின்னா இப்போ இருக்கிற பவுன்சரை இமிடியேட்டாக மாற்று. அது தமிழகத்தில் உள்ளவங்களை யாரையாவது வந்து டெபியூட் பண்ணலாம். தமிழக இளைஞர்களை டெபியூட் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் உங்களை வந்து அவங்க எளிமையாக வந்து பேசணும். உங்கள் பாதுகாப்பில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட கம்யூனிகேட் வச்சுக்கிறணும். நீங்கள் என்ன தகவல் சொல்கிறீங்களோ அதை 3வது ஆள்கள் மூலமாக கடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு ஃபெயிலியர் ஆகும். புரியுது. நேரடியாக வந்து இருக்கணும். அப்போ அப்படி வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அதை பண்ணுவீங்களான்னு தெரியல. நீங்கள் மக்கள்கிட்டே பேச மாட்டேன்றீங்க, அப்புறம் பாதுகாப்பு எப்படி பேச? தம்பி, அதே மாதிரி ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அநாகரிகமாக மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து சில நேரங்களில் வந்து கத்திடுறாங்க, தவறாக வந்து பேசிடுறாங்க. அந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பு பாசறை தம்பிகள் போய் சூழ்ந்து அவரை தாக்குறது கிடையாது. பெரும்பாலும் தாக்கவும் விடாமல் பாதுகாத்து கொண்டு போய் காவல்துறையிட்ட நீங்கள் வந்து ஒப்படைக்கிறீங்க. இதை பற்றி சொல்லுங்க தம்பி. இதை வந்து உங்களுக்கு 2 விஷயமா சொல்லுவேன். அப்போ வந்து கலைஞர் அண்ணன் நீங்கள் கூட வந்து வேட்பாளராக நிற்கிறீங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்துச்சு. அங்கே ஒரு நிருபர் வந்து குடிச்சிட்டு உள்ளே வர்றாரு. குடிச்சிட்டு உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறாரு. அவரை கொண்டு போய் இழுத்துட்டு போய் விடுறோம். அதை வந்து ரொம்ப சாஃப்ட் ஹேண்டில் தான் கொண்டு போய் விடுறோம். ஆனால் அவங்க வந்து ப்ரீ பிளானாக நம்மளோட சண்டை போடணும்ட்டு வந்தாங்க. அதை வந்து எளிமையாக வந்து நம்ம அதை தவிர்த்துட்டு போனோம். இன்னொரு விஷயம், இப்போ இடையில ஒரு இடத்துல வந்து அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது நிருபர்கள்ன்ற பேரில் மாற்று கட்சிக்காரங்க வந்து ரொம்ப அநாகரிகமாக வந்து பேசவே விடலை. டோட்டல் டிஸ்டர்ப். அண்ணனே மேடையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. அப்பையும் வந்து பாதுகாப்புல என்ன செஞ்சிச்சு அப்படின்றத உலகம் ஃபுல்லாக பார்த்துச்சு. இப்போ இடையில வந்து மருதுபாண்டியருடைய இது நடந்துச்சு, திருச்சியில் நடந்துச்சு. அப்போ ஒருத்தர் அவரால் நிற்க கூட முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லிக்கர் தான், அவர் லிக்கர் கான்சியஸ் தான் அவருக்கு. அவர் ஏதோ உளர்றாரு. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பு படை அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத தவிர்த்துட்டு நம்ம கூட வந்து ஒரு பயிற்சி பெற்ற ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஆளாக இருக்கான். நம்ம கூட்டத்தை கேட்கிற தொண்டர்கள் கூட வந்து அவன் எந்த மனநிலையில இருக்கான், அவன் குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்குவமா கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கிற அந்த மனநிலையில தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. இதே இது வேற கட்சியா இருக்கட்டும், திமுகவோ அதிமுகவோ அல்லது இப்ப விஜய் கட்சியா ஏதோ ஒரு கட்சியா ஒருத்தன் அப்படி பேசிட்டு அந்த இடத்த விட்டு காயப்படாம போயிருவானான்னு பாருங்க. உயிரோட கூட போக முடியாது. இது ஒண்ணுதான் வந்து ஒழுக்கத்திற்கு வந்து நாம இதை வந்து நம்ம மட்டுமே பெருமையா சொல்லலாம், மக்கள் அனைவருமே இன்னைக்கு சொல்றேன். சரி, உங்களுடைய பாய்ஸ் அந்த பாதுகாப்பு படை பாசறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் பயிற்சி வைக்கிறீங்க? ஆமாம், என்னன்னா மொத்தமாக அந்த ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடிடக்கூடாது. நம்ம வந்து பரவலாக எல்லா இடத்துலையுமே நிற்பாங்க. இப்போ வந்து மத்திய பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான தொந்தரவு பண்ணுறாரு, டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னா டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து முழுவதுமாக வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது குடிச்சவனாக தான் இருப்பான். சரி, ஏன்னா நார்மலாக ஒருத்தன் வந்து அண்ணனுடைய பேச்சை கேட்குறவன் வந்து உட்காந்துருக்கான். தொடக்கத்தில் அண்ணன் பேசும்போது உட்காந்துருக்கிறவங்க தான் அண்ணன் முடிக்கும் போது வரை இருப்பாங்க. கூட்டம் தான் அதிகரிக்கும். அப்படி வந்து பேச்சால வசீகரித்து வந்து உட்கார வச்சிருக்காங்க ஒரு ஆற்றல் ஊற்றுவர் அண்ணன். அப்போ வந்து இப்போ இப்படி குடியாதவங்க வந்து யாராவது ஒருத்தங்க கற்றுட்டாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட சொல்கிறது, நம்ம ஒரு 20 பேர் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துல இருந்து அந்த குரல் வருதோ அல்லது ஆளு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த சூழலில் உள்ள ஒரு 3 பேர் அவனை வந்து
டீல் பண்றதுக்கு சரியா இருக்கும். ம். இப்போ அவங்க பார்த்த உடனே இந்த 20 பேர் அங்க போயிடக்கூடாது. அது புரியுது, வந்து புரியுது. ஒரு கோயாசை உண்டு பண்ணும், புரியுது, ஒரு புரியுது. குழப்பத்தை உண்டு பண்ணும். ம். அப்போ வந்து அங்க பக்கத்துல இருக்கிற 3 பேர் அதை நாகரிகமா டீல் பண்ணி ம். அவனை கொண்டு போய் அங்க அருகாமையில் இருக்கிற காவல்துறையில யார் நிக்கிறாங்க அவன்கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. ஒரு வேலை ம். அவன் உன்னை தாக்குனாலும் சரி, ம். நீ வந்து அவனை வந்து அவன்கிட்ட இருந்து டிஃபென்ஸ் பண்றதுக்கு கூட அவனை தாக்காத. ஏன்னா குடிச்சிருக்கான், அவன் இறந்துருவான் அல்லது ஏதாவது ஒன்று ஆயிரும். புரியுது. அவனை கையை காலை பிடிச்சி அமுக்கி கொண்டு போய் காவல்துறையில ஆமா, கொடுத்துடணும். செஞ்சியில கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தாக்குனாங்க, ஆனா நம்ம படை வீரர்கள் தாக்கல. ஆமா ஆமா. அதையும் வந்து நம்ம டிஃபென்ஸ் பண்ண அவங்களை அடிக்க விடாம பட் அப்படியே தான் வந்து நம்ம இது பண்ணோம். இதுதான் நம்ம பண்றது. வேற புரியுது, புரியுது, புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. உங்களுடைய நாம் தமிழர் கட்சியோட உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது மிக பெருசு. இந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் வந்து இந்த பாதுகாப்பு படையணி, அந்த பாசறையினுடைய பங்களிப்புங்கிறதும் ரொம்ப பெருசு. என்னுடைய சோழன் சொல்வீச்சு வலையொலிக்கு நேரம் ஒதுக்கி வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. சரிங்கண்ணா. வணக்கம். வணக்கம். உனக்கு ரொம்ப நன்றி.